Blessed, prosperous and glorious day to you in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்புள்ள மகிமை நாள் என்று நான் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். Let us pray for all the pastors and the ministers of the gospel. போதகர்களுக்கும் சுவிசேஷத்தின் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. Amen. Hallelujah. The Bible says in 2 Thessalonians chapter 3 verses 1 to 2, Apostle Paul said this word, "Finally, brethren, pray for us, that the word of the Lord may have free course and be glorified, even as it is with you, and that we may be delivered from unreasonable and wicked men, for all men have not faith." 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இது சொல்லுகிறார். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல இவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. And also in Romans chapter 15 verse 30 to 32, he said, "Now I beseech you, brethren, for the Lord Jesus Christ's sake, and for the love of the Spirit, that you strive together with me in your prayers to God for me, that I may be delivered from them that do not believe in Judea, and that my service which I have for Jerusalem may be accepted of the saints, that I may come unto you with joy by the will of God, and may be with you be refreshed." ரோமர் 15ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவன் நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். Amen. Hallelujah. My beloved in Christ Jesus, this is the word of the Apostle Paul, that he beseech for all the saints of God to pray for him in their prayers. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் ஜபங்களில் அவரை நினைத்துக் கொண்டு அவரோடு கூட ஜபத்தில் போராட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். In the book of Acts, the Bible tells us how King Herod had the apostle James put to death by the sword. And he also found that this is pleased that the Jews, and he apprehended Peter also with a plan to have him killed. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது சொல்லுது, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதுக்கு யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளா இருந்தது சொல்லுகிறது. My beloved, when James was arrested and killed, the church hadn't understood the importance of intercession. Upon Peter's arrest, however, they immediately realized that they had serious business to attend to, which is in prayer. அப்போ யாக்கோபு பிடிப்பட்டு கொல்லப்பட்ட பொழுது சபைக்கு பரிந்து பேசுகளுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இருந்தார்கள். சபை அறியாமல் இருந்துச்சு. ஆனா பேதுரு பிடிப்பட்ட உடனடியாக நாம் ஜபிக்கிற ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று மிக மிக முக்கியமான காரியம் அது என்று அவர் உணர்ந்தார்கள் என்று நம்ம வேதத்தை பார்க்க முடிகிறது. The Bible says in Acts chapter 12 verse 5, the Bible says, "But prayer was made without ceasing of the church unto God for Peter." அப்போஸ்தலர் நடபடிகள்
12:5 சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி யுகத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறது. Now the church prayed without church cheesing. They needed to have a change and they got it. ஆகையால் சபை ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், இந்த மாற்றங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அவர்கள் முற்று முழுமையாக ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது என்று வேதத்தை பார்க்க முடிகிறது. பேதுரு விடுதலையாக்கப்பட்டார். Now we as the saints of God, we as the people of God, we need to pray for our pastors and leaders. It is very important things that we must do this. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பரிசுத்தவான்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்க நாம் அனைவரும் போதகர்களுக்காக தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது நம்ம வாழ்க்கை மிக மிக ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. We have to pray for all the pastors and leaders because we need them. The Lord put them there to help us and train us in the things of God. இன்றைக்கு போதகர்கள் தலைவர்கள்லாம் நமக்கு மிக மிக முக்கியம். அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த காரணத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய ரீதியில காரியத்தில் நம்ம வளரும்படிக்கு பயிற்சி அடையும்படிக்கு அவர் நமக்காக தேவன் வைத்திருக்கிற உதவியாளர்களா இருக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும். As we study more of the scriptures, we will find there were two reasons that we must pray for the pastors and leaders and the minister of the gospel. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதிகமான வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, ரெண்டு காரணத்துக்காக நம்முடைய ஊழியர்களுக்காக, நம்முடைய தலைவர்களுக்காக, நம்முடைய சுவிசேஷனுடைய போதகர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். The first thing that Paul declared in his revelation is, it is stated, the first reason was to so that the utterance would be given unto him to boldly make known the mystery of the gospel. In Ephesians chapter 6 verses 19 to 20, the Bible says, and for me, Paul said, and for me, that utterance may be given unto me, that I may open my mouth boldly to make known the mystery of the gospel, for which I am an ambassador in bonds, that therein I may speak boldly as I ought to speak. அப்போஸ்தலனாகிய நம்ம வேதத்தை பார்க்கும் பொழுது முதல் காரணம் அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு ஜெபிக்க சொல்ற, எந்த காரணத்துக்கு ஜெபிக்க சொல்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், எபேசியர் 6:19-20 சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமா பேசத்தக்கதாக நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக. Now we also as a saints of God in Christ, we also must pray for our ministers, leaders and pastors, so that the utterance may be given to them, that they may open their mouth boldly to make known the mystery of the gospel, so that because they are an ambassador for Christ, that they also may speak boldly as they ought to speak the gospel of Christ. இன்னைக்கு தேவ பிள்ளையா பரிசுத்தவான்களா இருக்கிற நாம் எதற்காக நமக்கு பாஸ்டர்களுக்காக லீடருக்காக நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், சுவிசேஷத்திற்காக அவங்க இருக்கிற ஸ்தானாபதிகளா இருக்கிற அவர்கள் அந்த சுவிசேஷத்தை பற்றி தைரியமாக பேச வேண்டியபடி அவங்க பேசத்தக்கதாக அவங்க தைரியமா தங்கள் வாய்களை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். The second reason was because the church needed the leaders, the pastors and the minister of the gospel. இரண்டாவது காரணம் என்னென்றால், சபைக்கு போதகரும் தேவை, ஊழியக்காரர்கள் தேவை, தலைவர்கள் தேவை, சுவிசேஷத்தினுடைய ஊழியக்காரர்கள் தேவையா இருக்கிறது. The Bible says in praying, the Bible says in Philippians chapter 1 verse 23-24, Apostle Paul is saying that in praying and interceding for him, he would be written for their benefit, because he said, for I am in a strait betwixt two, having a desire to depart and to be with Christ, which is far better. Nevertheless, to abide in the flesh is more needful for you. பிலிப்பியர் 1:23-24 அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நம்ம ஜபத்திலும் நம்ம பரிந்து பேசுகிறதிலும் அவருக்காக ஜபத்திலும் பரிந்து பேசுகிறதிலும் நம்முடைய நன்மைக்காக, அந்த சபையின் நன்மைக்காக அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று அவர் அதை நினைத்து அவர் வேதத்தை சொல்லுகிறார். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன்,
தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனை கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தை தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கும் என்று அவர் பவுல் சொல்லியிருக்காரு. ஆகையால், and also for the second reason, we must pray for our pastors, leaders, and for the minister of the gospel of Christ, so that they can be a benefit person for our growth and for progress in Christ Jesus. ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இன்னைக்கு போதகர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் சுவிசேஷ மினிஸ்டர்களுக்கு எதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால், அவங்க நமக்கு தேவையா இருக்கு, நமக்கு பிரயோஜனமா இருந்து கிறிஸ்துவுக்கு நம்ம வளர பக்தி விருத்தி அடைய நமக்கு உதவி அவங்க தேவையா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். My beloved in Christ, we are in a prayer business for the kingdom of God. We pray that the kingdom of God should be established on earth. We pray so that the will of God can be established on earth and in the hearts of men. Now, we as the people of God, we as the saints of God, we should have a desire, earnest, heartfelt, continuous pray for our leaders, for our pastors, and also for the minister of the gospel of Christ. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாக இருக்க, தேவ பிள்ளையா இருக்க நம்ம அனைவரும் ஊக்கத்தோடு, இடைவிடாமல், கருத்தோடு போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக, சுவிசேஷ மினிஸ்டர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So let us pray for our pastors and leaders. It is very important because they are a gifts of God to us. ஆகையால் நம் போதகர்களுக்காய் ஜெபிப்போம், தலைவர்களுக்காய் ஜெபிப்போம் என்றால் இது மிக மிக முக்கியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் போதகர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்மையான ஈவா இருக்கிறது. May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.